நிலம் அதாவது பூமி. பூமி தானம் செய்தால் எப்பேற்பட்ட பாவமும் நீங்காகவும், தெளிவில்லாதவர்களாகவும், அங்கஈனர்களாகவும், ஆத்திரத்தில் இருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நிலம் அதாவது பூமி. பூமி தானம் செய்தால் எப்பேற்பட்ட பாவமும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்கள்லாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:03 சூரிய அஸ்தமனம் 7:21. இன்றைய தேதி தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 9ஆம் தேதி அதிகாலை 5:53 முடிவடைந்து நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:39. அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:03 8:04 வரை. அதன் பிறகு மதியம் 1:12 2:44 வரை. மாலை வேளையில் 4:16 5:18 வரை. ராகு கால நேரம் காலை 8:35 10:07 வரை. யமகண்ட நேரம் காலை 11:39 மதியம் 1:12 வரை. கூலிகன் மதியம் 2:44 4:16 வரை. சந்திராஷ்டம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை காலை 6:06 சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் பைரவ அஷ்டமி பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தாமதம், ரிஷப ராசிக்கு ஆதாயம், மிதுன ராசிக்கு சிந்தனை, கடக ராசிக்கு உழைப்பு, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு பேராசை, துலாம் ராசிக்கு பயணம், விருச்சிக ராசிக்கு விவேகம், தனுசு ராசிக்கு களிப்பு, மகர ராசிக்கு ஏமாற்றம், கும்ப ராசிக்கு சாதனை, மீன ராசிக்கு விருத்தி. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று சந்திர ஓரை காலையில் 7:03 8:04 வரை. அதன் பிறகு குருவோரை 9:06 10:07 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:10 1:12 வரை. புதன் ஓரை மதியம் 1:12 2:13 வரை. சந்திர ஓரை மதியம் 2:13 3:15 வரை. குரு ஓரை மாலை 4:16 5:18 வரை. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்தின் உச்ச ஆட்சி நிலையை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று ராகு பகவானை பற்றி பார்ப்போம். ராகு பகவான் அதாவது சில ஜாதக முறையில் ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடு கிடையாது. ஆனாலும் இந்த புத்தகத்திலே உச்ச வீடு நிலைகளை பற்றியும் நட்பு வீடு நிலைகள் பற்றியும் போட்டிருக்கிறாங்க. பகை இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு சொந்த வீடு ஜாதக கட்டத்திலே அந்த 12 ராசிகளிலே இவர்களுக்கு சொந்த வீடு இல்லை என்பது பொது விதி. தொடர்ந்து நம்ம ராகு பகவானை பற்றி பார்ப்போம். இவர் உச்ச பெற்ற நிலையில் தீய வழிகளில் அனைத்தையும் அறிந்தவர்கள், அதாவது தவறான வழிகளில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. தற்பெருமை இருக்கும் இவர்களுக்கு. தயாள சிந்தனை அற்றவர்களாக இருப்பார்கள். கொலை களவு புரிபவர், குற்றவாளியாகவும், சிறை செல்பவராகவும், செயல் வீரர்களாகவும், முரடன், முன் யோசனை குறைந்தவர்களாகவும், முப்பிறவியில் ஞானம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். நீச்ச பெற்ற ராகுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்ப்போம். மெலிந்த உடலை உடையவர்களாகவும், தேவதை பூஜை இல்லாதவர்களாகவும், தெளிவில்லாதவர்களாகவும், அங்கஈனர்களாகவும், ஆத்திரத்தில் செயல் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். அறிவிலிகளாகவும், ஆபத்திற்கு உதவாதவர்களாகவும், அன்புள்ளம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். நட்பு பெற்ற கிரகமாக, அதாவது நட்பு பெற்ற ராகுவாக இருந்தால் தீய செயல்களை உடையவர்களாகவும், நீச்ச செயல்களை உடையவர்களாகவும், நேர்மை குறைந்தவர்களாகவும், கடும் சினம் உடையவர்களாகவும், தெய்வ நம்பிக்கை குறைந்தவர்களாகவும், சுயநலவாதிகளாகவும், உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள் பகை பெற்றால் பிச்சை எடுப்பது, எதிலும் நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். கந்தல் அழுக்கு உடைகளை அணிபவர்களாகவும், நரம்பு நாடிகள் இவர்களுக்கு ரோகம் இருக்கும். நாடிகளில் சம்பந்தப்பட்ட ரோகங்கள் இவர்களுக்கு இருக்கும். நரம்பு தளர்ச்சி உடையவர்களாகவும் இருப்பார்கள். தொடர்ந்து நம்ம நாளைய பதிவில் கேதுவை பற்றி பார்ப்போம். கேது கிரகம் பகவான் என்ன நமக்கு ஆட்சி உச்ச நிலைகளிலே என்ன பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். தொடர்ந்து இந்த பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.